तमिलनाडु के मंत्री, संसद में मेरे साथी आदरणीय श्री इलैयाराजा जी, सभी ओदवारों, भक्त, स्टूडेंट्स, कल्चरल हिस्टोरियंस और मेरे प्यारे भाई और बहनों, नमः शिवाय। नमः शिवाय। वार्धा नादन ताल वार्धा इमेई पोळदम येन नेंजिल निंगादान ताल वार्धा। வணக்கம் சோழமண்டலம். பெருமதிப்பிற்குரிய ஆதீனங்களே, மடாதிபதிகளே, சின்மயா மிஷனைச் சேர்ந்த சுவாமிமார்களே, தமிழ்நாட்டின் ஆளுநர் மாண்புமிகு ஆர்.என். ரவி அவர்களே, அமைச்சரவையின் என் சகாவான டாக்டர் எல். முருகன் அவர்களே, தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களே, மேடையில் அமைந்திருக்கும் தமிழ்நாட்டின் அமைச்சர்களே, மக்கள் அவையில் என்னுடைய சகாவான இசைஞானி இளையராஜா அவர்களே, அனைத்து ஓதுவார்களே, பக்த கோடிகளே, மாணவர்களே, கலாச்சார வரலாற்றாளர்களே, எனது சகோதர சகோதரிகளே, நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. मैं देख रहा था कि जब जब नयनार नागेंद्रन का नाम आता था, चारों तरफ उत्साह का वातावरण से एकदम से माहौल बदल जाता था। साथियों, एक प्रकार से राजराजा की ये श्रद्धा भूमि है और उस श्रद्धा भूमि में इलैयाराजा ने आज जिस प्रकार से शिव भक्ति में हम सबको डुबो दिया, सावन का मास हो, राजराजा की श्रद्धा भूमि हो और इलैयाराजा की तपस्या हो, कैसा अद्भुत वातावरण, बहुत अद्भुत वातावरण। और मैं तो काशी का सांसद हूं और जब ओम नमः शिवाय सुनता हूं तो रोंगटे खड़े हो जाते हैं। சகோதர சகோதரிகளே, நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். எப்போதெல்லாம் நயினார் நாகேந்திரன் அவர்களின் பெயர் கூறப்படுகிறதோ, உங்களிடத்திலே ஒரு உற்சாக கொப்பளிப்பை நான் கவனித்து விட்டேன். இது ராஜராஜ சோழனின் இடம். இந்த இடத்திலே அவையிலே என்னுடைய சகாவான இளையராஜா அவர்களின் சிவபக்தி இந்த மழை காலத்திலே இது மிகவும் சுவாரஸ்யமாக பக்தி நிரம்பியதாக இருந்தது. நான் காசியின் நாடாளுமன்ற உறுப்பினர். இங்கே இந்த சிவ கோஷத்தை கேட்கும் பொழுது எனக்கு உள்ளுக்குள்ளே மிகவும் பரவசமாக இருக்கின்றது. साथियों, शिव दर्शन की अद्भुत ऊर्जा, श्री इलैयाराजा का संगीत, ओदवार का मंत्रोच्चार, वाकई ये स्पिरिचुअल एक्सपीरियंस आत्मा को भाव विभोर कर देता है। நண்பர்களே, சிவ தரிசனத்தால் அற்புதமான சக்தி, இளையராஜா அவர்களின் இசை, ஓதுவார்தம் மந்திர உச்சாடனங்கள், உண்மையிலேயே இந்த ஆன்மீக அனுபவம் என் ஆன்மாவை ஆனந்த வெள்ளத்தில் ஆழ்த்திவிட்டது. साथियों, सावन का पवित्र महीना और बृहदेश्वर शिव मंदिर का निर्माण शुरू होने के 1000 इयर्स का ऐतिहासिक अवसर
ऐसे अद्भुत समय में मुझे भगवान बृहदेश्वर शिव के चरणों में उपस्थित होकर के पूजा करने का सौभाग्य मिला है। நண்பர்களே, பவித்திரமான மழைக்காலம், அதோடு கூட பிரகதேஸ்வரர் சிவாலய நிர்மாணம் தொடங்கி 1000 ஆண்டுகள் வரலாற்று பூர்வமான சந்தர்ப்பம். இப்படிப்பட்ட அற்புதமான வேளையிலே சிவனவன் பிரகதேஸ்வரனின் பாதார விந்தங்களிலே சிரம் தாழ்த்த அவரை வழிபாடு செய்யக்கூடிய பெரும் பேறு எனக்கு கிடைத்திருக்கின்றது. मैंने इस ऐतिहासिक मंदिर में 140 करोड़ भारतीयों के कल्याण और भारत की निरंतर प्रगति के लिए प्रार्थना की है। मेरी कामना है भगवान शिव का आशीर्वाद सबको मिले। नमः पार्वती पतये हर हर महादेव। நான் இந்த சரித்திர பூர்வமான ஆலயத்திலே 140 கோடி நாட்டு மக்களின் நலனுக்காகவும் பாரத நாட்டின் நிரந்தர வளர்ச்சிக்காகவும் என் வேண்டுதல்களை முன்வைத்தேன். என் விருப்பமெல்லாம் இறைவன் சிவனாரின் நல்லாசிகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். நம பார்வதி பதயே हर हर महादेव। साथियों, मुझे यहां आने में विलंब हुआ। मैं यहां तो जल्दी पहुंच गया था, लेकिन भारत सरकार के सांस्कृतिक मंत्रालय ने जो अद्भुत प्रदर्शनी लगाई है, ज्ञानवर्धक है, प्रेरक है और हम सब गर्व से भर जाते हैं कि 1000 साल हमारे पूर्वजों ने किस प्रकार से मानव कल्याण को लेकर के दिशा दी, कितनी विशालता थी, कितनी व्यापकता थी, कितनी भव्यता थी। और मैंने बताया, मुझे पिछले एक सप्ताह से हजारों लोग ये प्रदर्शनी को देखने के लिए आ रहे हैं। ये दर्शनीय है और मैं तो सबको कहूंगा कि इसको आप जरूर देखें। நண்பர்களே, நான் வருவதற்கு சற்றே தாமதமாகிவிட்டது. இதற்கு காரணம் பாரத அரசின் கலாச்சார அமைச்சகம் ஒரு கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றது. மிகவும் அற்புதமான ஒரு கண்காட்சி. இதை பார்த்த பிறகு, அங்கிருக்கும் வெளிப்பாடுகளை நான் கண்ணுற்ற பிறகு என் நெஞ்சத்தில் பெருமிதம் பொங்கியது, உற்சாகம் ஊற்றெடுத்தது. மக்கள் நலனுக்காக இதிலே இருக்கக்கூடிய கூறுகள் எத்தனை விசாலமான எண்ணம், மனித சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி இந்த வெளிப்பாடுகளில் தொனிக்கிறது என்பதை பார்த்து நான் வியப்பெய்தினேன். அனைவரும் இந்த கண்காட்சியை, இங்கிருக்கும் வெளிப்பாடுகளை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்பதைத்தான் நான் இங்கே வலியுறுத்தி கூறிக்கொள்ளுகின்றேன். साथियों, आज मुझे यहां चिन्मय मिशन के प्रयासों से तमिल गीता की एल्बम लॉन्च होने का अवसर भी मिला है। ये प्रयास भी विरासत को सहेजने के हमारे संकल्प को ऊर्जा देता है। मैं इस प्रयास से जुड़े सभी लोगों का भी बहुत बहुत अभिनंदन करता हूं। நண்பர்களே, சின்மயா மிஷனுடைய முயற்சிகள் காரணமாக தமிழ் மொழியிலே பகவத்கீதை இசை தொகுப்பை வெளியிடும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த முயற்சியும் கூட நமது பாரம்பரியத்தை போற்றி பாதுகாக்கும் நம்முடைய மன உறுதிக்கு சக்தி கூட்டுகிறது. இந்த முயற்சியோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் நான் என் நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். साथियों, चोला राजाओं ने
अपने राजनयिक और व्यापारिक संबंधों का विस्तार श्रीलंका, मालदीव और दक्षिण पूर्व एशिया तक किया था। ये भी एक संयोग है कि मैं कल ही मालदीव से लौटा हूं और आज तमिलनाडु में इस कार्यक्रम का हिस्सा बना हूं। நண்பர்களே, சோழ அரசர்கள் தங்களுடைய அரசியல் மற்றும் வியாபார தொடர்புகளின் விரிவாக்கத்தை இலங்கை, மாலத்தீவுகள் மற்றும் தென்கிழக்கு ஆசியா வரை செய்திருந்தார்கள். நான் நேற்று தான் மாலத்தீவுகளிலிருந்து திரும்பி வந்தேன். இன்று தமிழ்நாட்டின் இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்ளுகிறேன். மிக உவப்பெய்துகிறேன். हमारे शास्त्र कहते हैं, शिव के साधक भी शिव में ही समाहित होकर उनकी ही तरह अविनाशी हो जाते हैं। इसलिए शिव की अनन्य भक्ति से जुड़ी भारत की चोला विरासत भी आज अमर हो चुकी है। நண்பர்களே, சிவபக்தர்களே, சிவனை வழிபாடு செய்பவனும் சிவபெருமானிலேயே கலந்து விடுகிறான், அவரைப் போலவே அழிவற்றவனாகி விடுகிறான் என்று நமது சாத்திரங்கள் ஓங்கி ஒலிக்கின்றன. ஆகையால் தான் சிவபெருமானிடத்திலே ஆழ்ந்த பக்தி கொண்ட பாரத தேசத்து சோழர்களின் பாரம்பரியமும் கூட இன்று அமரத்துவம் அடைந்து விட்டது. राजा चोला, राजेंद्र चोला, ये नाम भारत की पहचान और गौरव के पर्याय है। चोला साम्राज्य का इतिहास और विरासत ये भारत के वास्तविक सामर्थ्य का, ट्रू पोटेंशियल का उद्घोष है। ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இந்த பெயர்கள் பாரதத்தின் அடையாளங்கள், கௌரவத்தின் இணை சொற்கள். சோழ பேரரசு, சோழ சாம்ராஜ்யத்தின் வரலாறு மற்றும் பாரம்பரியம், இவை பாரதத்தின் மெய்யான வல்லமையின் இயலாற்றலின் பிரகடனங்கள். ये भारत के उस सपने की प्रेरणा है जिसे लेकर आज हम विकसित भारत के लक्ष्य की ओर आगे बढ़ रहे हैं। मैं इसी प्रेरणा के साथ राजेंद्र चोला द ग्रेट को नमन करता हूं. பாரதத்தின் அந்த கனவு அளிக்கும் உத்வேகத்தால் உந்தப்பட்டு இன்று நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி முன்னேற்றம் கண்டு வருகின்றோம். நான் இந்த உள்ளெழுச்சி காரணமாக பெரும் பராக்கிரமன் ராஜேந்திர சோழனை வழுத்துகின்றேன். पिछले कुछ दिनों में आप सभी ने आड़ी तिरुवादिरी उत्सव मनाया है. आज उसका समापन इस भव्य कार्यक्रम के रूप में हो रहा है. मैं इसमें सहयोग करने वाले सभी लोगों को बधाई देता हूं. கடந்த சில தினங்களில் நீங்கள் அனைவரும் ஆடி திருவாதிரை உற்சவத்தை கொண்டாடினீர்கள். இன்று அதன் நிறைவு இந்த மகத்தான நிகழ்ச்சி வாயிலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நான் இதற்கு தோள் கொடுத்த அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். साथियों, इतिहासकार मानते हैं कि चोला साम्राज्य का दौर भारत के स्वर्णिम युगों में से एक था. इस युग की पहचान उसकी सामरिक ताकत से होती है. मदर ऑफ डेमोक्रेसी के रूप में भारत की परंपरा को भी चोला साम्राज्य ने आगे बढ़ाया था. इतिहासकार लोकतंत्र के नाम पर ब्रिटेन के मैग्ना कार्टा
कार्टा की बात करते हैं, लेकिन कई सदी पहले चोला साम्राज्य में कुड़ा वोलोई अमीप से लोकतांत्रिक पद्धति से चुनाव होते थे. நண்பர்களே, சோழ சாம்ராஜ்யத்தின் காலகட்டம் பாரதத்தின் பொற்காலங்களில் ஒன்றாக இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகின்றார்கள். இந்த காலகட்டம் அவர்களுடைய போர்த்திறன் வலிமையால் அளக்கப்படுகின்றது. ஜனநாயகத்தின் தாய் என்ற வகையிலும் கூட பாரதத்தின் பாரம்பரியத்தை சோழ சாம்ராஜ்யம் முன்னெடுத்துச் சென்றது. வரலாற்று ஆய்வாளர்கள் மக்களாட்சி என்று சொன்னால் பிரிட்டனுடைய மேக்னா கார்ட்டாவை பற்றி பேசத் தொடங்கி விடுவார்கள். ஆனால் பல நூற்றாண்டுகள் முன்பாகவே சோழ சாம்ராஜ்யத்தில் குடவோலை முறை வாயிலாக ஜனநாயக வழிமுறைப்படி தேர்தல்கள் நடந்தன. आज दुनिया भर में वाटर मैनेजमेंट और इकोलॉजी प्रिजर्वेशन की इतनी चर्चा होती है. हमारे पूर्वज बहुत पहले से इनका महत्व समझते थे. हम ऐसे बहुत से राजाओं के बारे में सुनते हैं जो दूसरी जगह पर विजय प्राप्त करने के बाद सोना, चांदी या पशुधन लेकर आते थे. तो प्रधानमंत्री इस वक्त तमिलनाडु के अंदर मौजूद